பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வீண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாட்கள்ல கூட எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளை ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துல தேவனை நீங்களும் நானுமாக சேர்ந்து தேவனை நீங்கள் நானுமாய் சேர்ந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரை நம் மத்தியில் அவரை வரவேற்போம். பரிசுத்தமானவரே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எல்லாராலும் போற்றப்படத்தக்க தேவன், எல்லாராலும் விரும்பப்படத்தக்க தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் மகிமை சிறந்த தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக இந்த புதிய மாதத்துல உம்முடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் வருக வருக என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே நீங்க இல்லாம எங்கனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய தயவை நாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கி வாருங்கப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில கர்த்தர் பிரசன்னமாகுங்கப்பா. என் நாமத்தை எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல நான் கடந்து வருவேன் என்று சொன்னீங்களே, இந்த இடத்துல நீங்க வாருங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, கர்த்தர் தாமே இந்த நேரத்துல எங்களுடைய அருகாமையில ஆண்டவரே நாங்கள் இருக்கிறதான இடத்துல துதிக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஸ்தலத்துல கர்த்தர் நீர் ஆண்டவரே இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கடந்த 7 மாதங்கள் எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன், உமக்கே நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமைகள் பெரிது, நீர் செய்த காரியங்கள் பெரிது கர்த்தாவே. இயேசுவே நீர் செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுவோமா? வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நன்மை செய்தவரே
பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்துல அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் இந்த நாட்களில் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நாம் ரட்சிக்கப்படும்படியாய், அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம மேல வீச செய்யும்படியாய் மகிமை எங்கள் மேல இப்பொழுது கடந்து வந்திருக்கிறதே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. தேவ நாமத்தை உயர்த்துவோமா ஆண்டவரே. நீர் நல்லவர் ராஜா, நீர் மகிமை சிறந்தவர், நீர் போதுமான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உம்மால் அன்றி வேறு யார் எங்களுக்கு நாங்கள் நிற்க முடியும்? எங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கமுடையவர் நீர் ஒருவர் தானே. எங்களை ஆண்டவரே இன்னொரு மாதத்துக்குள்ள கடந்து வந்து ஆண்டவரே மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பத்தக்க தேவன் நீர் ஒருவர் தானே. உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நல்ல உள்ளத்தை கத்த ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கொண்டு வந்திருக்கிற வைத்திருக்கிற அக்கறைக்காக எல்லா காரியத்துக்காய் நாங்கள் கனத்த மகிமை உமக்கு செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனைக்கு வருடமாய் ஆண்டவரே இந்த மாதத்துக்கு வருடமாய் காணப்படுகிற சத்துருவின் தீங்குகள் எல்லாம் நிர்மலமாய் கூறி தேவனுடைய மகா கிருபை எங்கள் மேல் காணப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. 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 எஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுது கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவனை போல அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலை கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ், கரங்களை தட்டுவோமே. நிச்சயமாக நம்முடைய தேவன்
அவருக்கு பல பேர்கள் உண்டு. எலியாவின் தேவன், தாவீதின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. எலியாவின் தேவனை குறித்து நாம் பார்க்கும்போது, எலியா அவனுக்கு ஆண்டவர் ஒரு ஆற்றண்டையில் அவனை இருக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். அங்கே தண்ணீர் குடி என்று சொல்லி ஆண்டவர் காகத்தை அனுப்பி அவனை போஷிக்கிறார். அங்க ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு, ஆற்று வற்றி போனதுக்கு பிற்பாடு, ஆண்டவர் இன்னொரு சேஃப்டியான பராமரிக்கக்கூடிய ஒரு இடத்தையும் கர்த்தர் தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஜூலையை தாண்டி தேவனுடைய பராமரிப்புக்குள்ள இருந்த நீங்கள், இந்த நாட்கள்ல கர்த்தர் எலியாவின் தேவன் எலியாவை எப்படி பராமரித்தாரோ அதே போல ஒரு சிறந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி நம் தேவன் அவர் வல்லமையின் தேவன் என்று சொல்லி, அவன் ஆற்றண்டையில எந்த ஒரு வல்லமையை வெளிப்படுத்தவில்லை. ஆனா அவனை ஆண்டவர் சாரிபாத்தினுடைய வீட்டுக்கு போன போது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்பட வைத்ததை போல இந்த ஆகஸ்ட் மாதம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில. ஆமென். கரங்களை தட்டி நாம் அந்த பாடலை நாம் பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எலியாவின் தேவன் அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரிய காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரிய காரியம் செய்திடுவார். கர்த்தரே ஜெபம் கேட்டு பணிமலை நிறுத்தினார் நல்ல தேவன். பஞ்சகாலத்தில் விதவை பாக்கியங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தில் விதவை பாக்கியங்களை அவர் ஆசீர்வதித்தார். நிலையில் தேவமானிட நீளமுடன் முழங்கினார் தேவமானிட. கர்த்தரே
சூழ்நிலைகள் மாறி போகலாம், நீரோ மாறாதவர். ஆண்டவரே, அவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே யார் மாறினாலும் நாங்கள் மாறி போனாலும் நீர் ஒருபோது மாறாதவராய் இருக்கிறீங்க என்று சொல்லி அப்பாவை அப்படியே உயர்த்துவோமா? ஓ ஹalleluya. நான் பார்க்கிறவைகள் மாறி போகலாம், நான் கேட்கிறவைகள் மாறி போகலாம், ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாறலாம், ஆனா மாறாதவராய் இதோ இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் இந்த நாட்கள்ல மகிமை சிறந்தவராய் இருக்கிறவர் எங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பெட்டகத்தை போல எங்களுக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறபடியான துதி உமக்கே ஆண்டவரே, கனம் உமக்கே ஆண்டவரே, புகழ் உமக்கே ஆண்டவரே, துதி உமக்கே. சொல்லுங்க, வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். அவருடைய பிரகாரங்களில துதியோடு புகழ்ச்சியோடு பிரவேசிப்போமா? லகனம ஷகதரியம் தலரபா. ஓ ஆமென். சொல்லுங்க, துதி உமக்கே. நீ மனரகதினா தலரபோ ஷகதினா தலரபா. இந்த நாட்கள்ல கர்த்தரை துதிக்கிற பிள்ளையே, ஓ தேவனை துதிக்கிற ஒரு இதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஓ அவர் செய்வதெல்லாம் நன்மை நன்மை என்று சொல்லுகிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவர் எனக்கென்று எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் என்று சொல்லி ஓ அறிக்கை பண்ணுகிற பிள்ளைய கர்த்தர் நம்முடைய மகிமைக்குள்ளாய் விளங்கும்படியாய் செய்வாரே. ஷனனியம் தலரவா. வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஓ ஜெபிக்கிற வேளையில இந்த நாள்ல ஒரு மகிமை சிறந்த பிரச்சனை உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக இந்த நாட்கள்ல தேவனை ஆராதிக்கிற பிள்ளையே, நீ கரங்களை தட்டி விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளாக ஒரு எரிமலை வெடிக்கிறதை போல ஒரு தேவனுடைய மகிமை சிறந்த பிரச்சனை இந்த நாட்கள்ல வெடித்து உங்களை முழுவதுமாய் நிரப்ப போதுமானவைகளாய் இருக்கிறது. எஸ், அவைகள் உங்களை கட்டு, அந்த தேவ பிரசனம் உங்களை வாழ வைக்கும், அந்த தேவ பிரசனம் உங்களை நேர் வழியில் வழிநடத்து. மகிமையே மகிமையே, அவர் போதுமானவர், அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க போதுமானவர். ஆண்டவரே, இந்த உலகத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீர் எங்களுக்கு ஆண்டவரே எது இருக்க இல்லையோ எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருங்கப்பா. சொல்லுவமா, எங்கள் ஜெபங்களை கேளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில பணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல சாப்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனா எலியாவின் தேவன், ஒரு தானியேலின் தேவன் ஜெபம் இந்த நாட்களில் ஜெபத்தை கேட்கிறவராய் இருங்க என்று சொல்லுவமா? ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை மணி போலின் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உயர்த்தி தூரம்பு என் ஜெபங்கள்
பார்க்கிலும் தேவன் ஒரு புதிய படைப்பை, ஒரு புதிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே உங்களுக்குள்ளது ஒரு புதிய ஜீவன் நதி இந்த நாட்கள்ல உங்கள் இருக்கிற இடங்கள் முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எஸ் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, அவர் புதிய புதிய காரியங்களை உங்களுடைய வீடுகளில் செய்ய போகிறார். உங்களை சார்ந்த காரியங்களை செய்யும்படியாக ஆவியானவரே என்று சொல்லுவோம். ஆற்றல் உள்ளவரே, ஓ தெய்வமே, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை, ஓ எல்லாவற்றுக்கும் மேலானவரை சொல்லுங்க. வாய்களை திறந்து வெறும் கரங்களை தட்டுகிறது மாத்திரம் அல்ல, வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் அல்ல, ஆவியில நிரம்பி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீர் எங்களுக்கு எல்லாமும் ஆனவர், நீங்க நிரம்பி இருங்கப்பா. ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இந்த மாதத்துல ஒப்பு கொடுக்குறீங்களோ, எதெல்லாம் தேவனுக்கு முன்னாடி வைக்கணும் சொல்லி விரும்புகிறீங்களோ, இப்பொழுது வைத்து ஜெபிப்பீங்களா? வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் வீட்டை முன்னாடி வைக்கிறேன், என் வேலைகளை முன்னாடி வைக்கிறேன். எனக்கு நீர் சபாத்து எந்த நன்மையான காரியத்தையும் தடை பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, எல்லாவற்றையும் ஆற்றல் மிக்கவர். உங்க சிந்தையில உங்க விருப்பம் என்ன செய்கிறதோ அதை எனக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்து தாருங்க என்று சொல்லி முன்னாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எஸ் ஆமென். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்தானோ, ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், ஓ நீ நிச்சயமாக உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவர் மனுஷன், என்னை முன்னாடி வைக்கிற மனுஷன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அவருடைய ஆற்றல் மிக்க செயல்களை அங்கு செய்ததை நாம் அறிவோமே. இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆற்றல் மிக்க செயல்களை செய்யும்படியாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையே ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. எஸ் ஹalleluya. மாறாதவைகள் மாறட்டும், மறக்க முடியாதவைகள் மறந்து போகட்டும், மன்னிக்க முடியாதவைகள் இந்த நாட்கள்ல மன்னிக்கப்படட்டும். என் ஆண்டவருடைய ரத்தத்தினால, என் ஆண்டவருடைய ரத்தத்தினால ஒரு சிறப்பான காரியங்கள், ஆற்றல் உள்ள காரியங்கள் உங்க வீடுகளை தேடி வரும்படியாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் உங்களை வியாபித்துக் கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆளுகை செய்கிற மாதம், ஆகஸ்ட் மாதம் சர்வ வல்லமை உடையவர் வியாபித்து ஆளுகை செய்கிற ஒரு மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆற்றல் மிக்க காரியங்களை செய்கிற ஒரு மாதமாய் இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய சுடவினத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய இயலாமையை ஒப்பு கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது என் ஆற்றல் மிக்க செயல்களை செய்யக்கூடிய வல்லமையுடைய தேவன் ஓடி பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வாரே. எஸ், அந்த சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எப்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தானோ, அவன் கையில இருக்கிற வரைக்கும் அது வெறும் 5 அப்பம் 2 மீனா தான் இருந்துச்சு. எப்ப ஒப்பு கொடுத்தானோ, ஆண்டவர் கையில போன போது ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு 5000 பேர்கள் போஷிக்கும்படியாய் 12 கோடிகளை நீளம் எடுக்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தாரே. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எல்லாம் வச்சு ஒப்பு கொடுங்க. என்னிடத்தில் இருக்கிறதை நான் தருகிறேன், என்னிடத்தில் உள்ளவைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு மறைவானவைகள் ஒன்றும் அல்ல. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன். அந்த ஏழை விதவை, ஆண்டவரே, அந்த ஏழை விதவை ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பதாய் வந்தபோது தன்னிடத்தில் இருக்கிறதான காசை மாத்திரம் ஒரு காசை எடுத்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்த போது என் தேவனது பிரீதியாய், என் தேவனது அங்கீகரிக்கிற வண்ணமாய், என் தேவனுடைய ஆற்றல் உள்ள காரியங்களை பார்த்தபடியான ஆண்டவரே இன்றைக்கு வேதாமத்தில் இருக்கிறது. இந்த நாட்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற காரியத்துல சாட்சி வழங்க வைப்பார். கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற காரியத்துல சாட்சி வழங்க வைக்க போதுமானவராக இருக்க கரங்களை தட்டி இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவ பலனை ஆண்டவர்கிட்ட பெற்றுக் கொள்வோமா? தேவ பலன், தேவ ஆளுகை, உங்களை ஆளுகை செய்து கொள்ள
இருக்கிறது. சத்ருவானவன் தோற்கடிக்கப்படுகிறான். சத்ருவானவன் தோற்கடிக்கப்படுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதத்தில் நிமித்தமாய் சத்ருவானவன் தோற்கடிக்கப்படுகிறான். ஆவியானவரே, எங்களுடைய படகை திசை திருப்பி நல்ல ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுங்க. உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லா அனுகூலம் எங்களையும் கர்த்தர் எங்களுக்கு செய்வீங்க. உங்களுடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியாய் மீண்டுமாய் அந்த ஜெப நிலையிலேயே இருந்து கர்த்தர் வேதத்துல சொன்ன வேத வசனங்களை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வசனம் ஒவ்வொன்றும் உண்மையுள்ளதா இருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது. ஆமென். அப்படியாய் கண்களை மூடி கர்த்தருடைய வேத வசனத்தை எனக்கு என்று உரிமை பாராட்டி நாம் அறிக்கை செய்ய போகிறோம். கண்களை மூடிக்கொள்வோமா? எல்லாருமா கண்களை மூடிக்கொள்வோம். யாரும் கொஞ்ச நேரம் இந்த ஸ்கிரீனை பார்க்க வேண்டாம். நான் சொல்கிற வார்த்தைகளை மாத்திரம் கேட்டு அந்த வசனத்தை அப்படியே எனக்கு எனக்கு என் குடும்பத்திற்கு என்று சொல்லி அறிக்கை செய்ய போகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் அப்படியாய் நாம் சொல்லுகிறதற்கு அப்படியாய் ஒரு எள்ளளவு கூட மாறுதல் இல்லாமல் மாற்றம் இல்லாமல் அப்படியே நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இருதயத்தின் மேல கரங்களை வைத்துக் கொண்டு சொல்லுவோமா? நான் சொல்கிற காரியத்தை அப்படியே எனக்கு பின்பதாய் சொல்கிறீர்களா? கர்த்தர் இந்த 8வது மாதத்திலும் என்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் சிறியவனாகிய என்னை புழுதியிலிருந்து எடுத்து எளியவர்களாகிய எங்கள் குடும்பத்தை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுவார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் எங்களுக்காக வழக்காடி எங்களை கொள்ளையிடுகிறவர்களை அவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். அவர் எனது மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி எனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனாகிய நான் பாக்கியவான். நான் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பேன். இந்த மாதத்திலும் கர்த்தரே என் அடைக்கலம். எனவே நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. இதோ நான் ஆராதிக்கும் தேவன் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான
கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் இந்த மாதத்தில் விட்டு பின்வாங்குவதில்லை என்ற நித்திய உடன்படிக்கையை எங்களோட பண்ணி எங்கள் மேல் சந்தோஷமாயிருந்து தம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எங்களை இந்த தேசத்திலே என்னை இந்த ஸ்தானத்திலே நிச்சயமாய் நிலைநாட்டுவார். அப்படியா? தலைக்கு மேல கரங்களை வைத்து சொல்லுங்க. என் தகப்பனாகிய என் தேவன் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எல்லா நன்மையையும் இந்த மாதத்தில் எங்கள் மேல் வர பண்ணுவார். எங்கள் சிறையிருப்பை திருப்புவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்கு அறிவிப்பார். எங்கள் குடும்பத்திற்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவார். எங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எல்லா நன்மையையும் எங்கள் மேல் வர பண்ணுவார். எங்கள் சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். அப்படியாய் கரங்களை உயர்த்தியோ கரங்களை கூப்பியோ கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு சில வினாடிகள் மாத்திரம் அறிக்கையிட்ட வார்த்தைகளை மறுபடியும் நினைவு கூர்ந்தவர்களாய் சொல்லுங்க. கர்த்தாவே, இந்த மாதம் எங்களுக்கு நன்மை உண்டாக்குகிற மாதம். கர்த்தாவே, நீர் நன்மை உண்டாக்குகிறவர். இந்த மாதத்தில் என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆண்டவரை நீர் கைவிடவே மாட்டீரையா. எங்களுக்கு நீர் கொடுத்த நித்திய உடன்படிக்கையை விட்டு நீர் பின்னும் வாங்குவதில்லை. இந்த மாதத்துல விசேஷமாய் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு நீர் அறிவிப்பீர். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதத்துல எனக்கு பெரிய காரியங்களை நீர் அறிவிப்பீராக. எனது சிறையிருப்பை இந்த மாதத்துல நீர் திருப்புவீராக. ஆண்டவரே, என் ஸ்தானத்துல நிலையான ஒரு காரியத்தை ஆண்டவரே நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ராஜா, யாரெல்லாம் இவ்வளவு நேரம் உம்முடைய வேத வசனத்தை அப்படியே தங்களது வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அறிக்கை செய்தார்களோ, ரீபாலர ஷரிமரபலர, எஸ், அறிக்கை செய்த ஒரு நாவு கூட ஆண்டவரே இந்த வசனம் பொய்யாக போகாத வண்ணம் அறிக்கையிட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த வசனத்தை இந்த மாதத்தில் அவர்கள் வாழ்க்கையில சுதந்திரிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு சௌக்கியம் ஒரு ஆரோக்கியம் அவர்கள் குடும்பத்துல வந்து சேருவதாக. ஐயா, முற்றிலுமாய் உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. விசேஷமாய் இந்த மாதத்துல ராஜா, எங்களது குடும்பத்தை, எங்களது பிள்ளைகளை, எங்களுக்கு உண்டான எல்லா உடமைகளை உமது பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை வேளையில ஒப்பு கொடுத்தோமே, அப்படியாய் முற்றிலுமாய் உங்க பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, தொடர்ந்து நீர் உமது சித்தப்படி எங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவீராக. உங்க சித்தம் இல்லாம ஒரு காரியமும் எங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நடைபெறக்கூடாது. முற்றிலுமாய் வேலையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. அதே போல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில ஆண்டவரே வேலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்துகிறீங்களா? யாரெல்லாம் வேலைக்கு போகிறீர்கள், யாரெல்லாம் தன்னுடைய சொந்த பிசினஸ் நடத்துகிறீங்களோ கரங்களை உயர்த்தி ஜெபிங்கள். நாட்களில் கர்த்தருடைய அனுக்கிரகங்கள் காணப்பட வேண்டும். வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவருடைய சித்தமானது அவருடைய கரத்திலிருந்து வாய்க்கும் என்று சொல்லப்படுவதை போல நம்மளுக்கு வேண்டிய பிழைப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எனக்கு வேண்டியவைகளை நீர் பூர்த்தி பண்ணுங்கப்பா. கேளுங்க, வாய்களை திறந்து. நாங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறோம் அந்த வாக்குத்தத்த வேத வசனத்தின் பிரகாரமாய் எங்க வாழ்க்கையில நீர் பூர்த்தி அடைய செய்வீராக. கேளுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. உங்களை பார்க்கிற ஆண்டவர் நாமே எத்தனை பேரு அப்படியே கையை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களோ, கையை நீட்டி வாங்குற மாதிரி ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த நாட்கள்ல ஒரு தேவ பலன் கொடுக்கட்டுங்க. வேலை செய்வதற்கு ஒரு தேவ பலன் வேணும், தேவனுடைய தயவு வேணும். கர்த்தர் பிசினஸ் நடத்துவதற்கு வேண்டிய ஞானமும் கிருபையும் தயவு
தயவும் இரக்கமும் வேணும். கர்த்தர் தரட்டும், கர்த்தரிடத்துல இருந்து வரட்டும் சொல்லி கேளுங்க. நீர் தந்தாதான் எங்க வாழ்க்கை நிறையும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் தருகிறபடியானதான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீர் அதை தருவீராக. நன்மைகளை அளந்து தருகிறவர் ஆண்டவரே, இரக்கமாய் கர்த்தர் எங்களுக்கு அளந்து தருகிறவர். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ராஜா. எஸ், அதே போல நாட்களில் அப்படியாக நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய முடிந்தால் நீங்கள் ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம் முடிவில் நான் அவைகள் எல்லாவற்றுக்காக நான் ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபித்து நம்ம வீடுகள் முழுவதும் தெளிக்க போகிறோம். இந்த நாட்களில் இது திடீர்னு என்று சொல்லி ஒரு ஏவுதலாகவோ இல்லை ஒரு தூண்டுதலாகவோ காணப்படலாம். ஆனால் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வீடுகளில் ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து வைத்து இந்த ஜெபத்தில் உங்களுடைய பிள்ளையின் இடத்துல யார் இடத்துலயாவது சொல்லி செம்புல தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய இரத்தமாய் அது மாறட்டும். தேவ பிரசன்னமாய் அவைகள் நிரப்பப்பட்டு காணப்படட்டும். கர்த்தர் நல்லவர், நன்மைகளை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நாம் இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறீங்க, யாரெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கிறீங்க, நெஞ்சில கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், தலையில கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான தேவனுடைய கிருபையின் வல்லமை இந்த ஆராதித்த வேளையில, ஓ ஆமென் ஆமென், நாங்கள் ஆராதித்தபடினால் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறபடியாக நீங்களும் அந்த தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு சுகவீனம் இருக்கிறதோ, அந்த சுகவீனம் உடையவர்கள் உங்க தலைமையிலையோ இல்ல உங்களுடைய இருதய பகுதிகளில் கரங்களை வைத்து ஜெபிங்க. ஜெபிங்க, வாய்களை திறந்து. கர்த்தர் தம்முடைய வேத வசனத்தை அனுப்பி, அவருடைய வேத வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், இந்த நேரத்தில் ஒரு சுகமளிக்கிற ஒரு வல்லமை இந்த நாட்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக வார்த்தையை அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையானவர் இந்த நாட்கள் சுகத்தின் வல்லமைகளோடு உங்க வீடுகளுக்குள்ளாய் வரட்டும். எஸ், சுகவீனங்கள் அற்றுப்பவட்டும். இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் காணப்பட்ட பலவீனங்கள், உடல் அசதிகள், எந்த வேலையும் செய்ய முடியாதபடி காணப்பட்டவைகள், உள்ளான மனுஷனுக்குள்ள எழும்ப முடியாதபடி தைரியம் இல்லாம ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகிறது. நீங்கள் விரும்பி ஜெபிக்கிற வேலையில நீங்க தடமல கரங்களை வைத்து என்னுடைய பயத்தின் ஆவியோ என்னுடைய நடுக்கத்தின் ஆவியோ பலவீனத்தின் ஆவியோ நீங்கி போ என்று சொல்லுகிற வேலையில கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை எடுத்து உங்க மேல கடலிக்கிற வேலையில ஒரு பெரிய விடுதலை, எஸ் பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தினால எல்லா கவலைகள் மாறும்படியா கர்த்தருடைய வல்லமையுள்ள ரத்தம் பிரசன்னம் இந்த நாட்கள் உங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்வதாக. எஸ், தேங்க் யூ ஜீசஸ். நீர் ஊழியம் செய்கிறீங்கப்பா. நீர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஊழியம் செய்கிறீங்க. ஒவ்வொருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறீங்க. கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் வாய்களை திறந்து எஸ் ஆமென் ஆமென் ஹalleluya. இது வரைக்கும் நீங்க கை கட்டி ஆராதிக்காம இருக்கலாம், குடும்ப ஜெபத்துல சத்தமாய் ஜெபம் பண்ணாம இருக்கலாம். ஆனா இப்ப விசுவாசிக்கிறீங்கன்னா தேவனுடைய மகிமை நீங்க பார்க்க முடியும். கொஞ்சம் விசுவாசத்தோட தட்டாதவர்கள் கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி எஸ் தேவன் தருகிற பலத்தை பெற்றுக் கொள்கிறேன் அப்பா. ஆண்டவரே, I receive that Holy Spirit anointing. Oh ஆமென். ஏகமாலா ஆமென். அபிஷேகம் இந்த நாட்கள் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாய் உச்ச தலைவர் உள்ளங்கள் வரைக்கும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகவீனங்கள் அற்று போய் ஒரு சுகம் அளிக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த நாட்களில் கர்த்தர் கட்டு வந்து வளர்த்துமே பெற்றுக்கொள்ளட்டும். அம்மாவுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் நாங்கள் நிர்மூலமானவர்கள். இந்த மாதத்தில் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தையை இந்த மாதத்துல எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்துக்கு எங்க வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் அவைகள் பிரயோஜனமா இருக்கட்டும். கர்த்தர் எங்களை கட்டி எழும்ப செய்கிறவர். கட்டி எழுப்புங்க. மனுஷனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் வார்த்தையின் தான் வல்லமை உண்டு. அந்த வல்லமை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
நாளில் இந்த புதிய மாதத்துல உங்களை இந்த காணொளி மூலமாய் நான் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நாட்களில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள், ஆராதித்திருக்கிறீர்கள், ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நாட்களில் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர்கிட்ட நாம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளுக்கு மேலான காரியத்தை செய்வார். அவர் ஆற்றல் மிக்க காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் சுருக்கமாய் தேவன் நம்மளுக்கு இந்த மாதத்துல நம்ம பலனா இருப்பதற்கு நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர், நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர் தருகிற வார்த்தை என்னவென்றால், தானியேல் 9வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டில் நீங்க எந்திரிச்சு போகாதீங்க. வீட்டில் சலசலன்னு பேச வேணாம். உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் யாரிடத்திலேயாவது ஒரு செம்பு தண்ணீரோ இல்லை உங்களுடைய டம்ளரோ எடுத்து இந்த நாட்களில் எடுத்து அவைகளை வேதாமத்துக்கு முன்பதாய் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவைகளை கொஞ்சம் நீங்க மேல நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் நாம் ஜெபித்ததுக்கு பிற்பாடு, வேத வசனத்தை தியானித்ததுக்கு பிற்பாடு, ஜெபித்து முடிந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் அவைகளை உங்களுடைய வீடுகளில் தெளித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை உங்களுக்குள்ளாக செய்ய போதுமானவராய் இருக்கிறார். வாசிப்போமா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். பாருங்கள், அந்த வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என் கட்டளை என்ன செய்யப்பட்டதாம்? வெளிப்பட்டது என்று சொல்லப்படுது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ ஜெபிக்க ஆரம்பிக்க போதே பரலோகத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. நீ என்ன காரியத்திற்காய் ஜெபிக்கிறாய், நீ என்ன காரியத்தை நினைத்து தேவனுடைய சமூகத்துல நாடுகிறாயோ அந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே பரலோகத்திலிருந்து கட்டளை கொடுக்கப்பட்டு, நான் உன்னிடத்தில் வந்தேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்? காபிரியேல் தூதன் என்ன செய்கிறான்? சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில கூட நம்மளுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துல நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு பரலோகத்திலிருந்து கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களை நம்மளை ஆற்றி தேற்றும்படியாய் கடந்து நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த மாதம் தேவனிடத்திலிருந்து கட்டளை வருகிற ஒரு மாதம். இந்த நாட்கள்ல தேவன் நம்மளுடைய காரியங்கள் சொல்லப்படுகிறதுக்கு முன்பதாகவே நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன். இந்த நாட்களில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் கட்டளையை கொடுத்து தேவ தூதனை இந்த நாட்கள் உங்க குடும்பங்களுக்குள்ளாக, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்குள்ளாக கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவர் கட்டளையை பிறப்பித்து அனுப்பி விடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த மாதம் தான் ஒரு விடையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாய் கர்த்தர் செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த நாட்களில தானியேல் ஒரு ஜெபிக்கிறவன். 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் போது தானியேலுடைய சூழ்நிலை, அவன் எருசலேமிலிருந்து அவன் ஒரு அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டவனாக பாபிலோன் தேசத்துக்கு கடந்து வருகிறார். ஆனால் அங்க அவன் செய்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் போது தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறார். சாதாரண மனிதனுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் அங்க சொல்லல. யார் மேல தேவன் அப்படிப்பட்ட கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால்,
ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்துக்கு தேவன் வானத்திலிருந்து கர்த்தர் கட்டளையை, பரலோகத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே காரியங்களை சொல்லி தேவதூதன் மூலமாய் அனுப்பி விடுகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தையும் வாசல்களையும் திறக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். நாட்கள்ல நீங்களும் நானும் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சூழ்நிலைகளுக்காக அல்ல, தானியேல் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். எல்லா சாதகமான சூழ்நிலைகள் அல்ல, சாத்தியமற்ற நிலைகளிலும் சாத்தியம் உள்ள சூழ்நிலைகளும் தானியேலுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் எல்லா வேளைகளிலும், அவன் எல்லா நேரங்களிலும் அவன் தேவனுடைய சமூகத்துல 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் டயத்துல நாம் எந்த அளவுக்கு தேவனை ஆராதித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நாம் ஜெபித்திருக்கிறோம், எந்த அளவு தேவனுடைய சமூகத்துல அநேக கட்டளைகளை பெற்றிருக்கிறோம் என்று நீங்களும் ஆண்டவரும் தான் அவைகளுக்கு பதில் சொல்ல முடியும். போகட்டும் பிரியமானவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிறையிருப்புல காணப்பட்டிருந்தாலும், அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள காணப்பட்டிருந்திருந்தாலும் அவன் 3 வேளை ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான், வைராக்கியம் உடையவனாய் இருக்கிறான். அவன் தேவனுக்காய் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்படுகிறான். இப்படியெல்லாம் வாழுகிறது நிமித்தமாகத்தான் தானியேலுடைய வாழ்க்கையில எந்த விதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் அவனுக்கு நேர கடந்து வந்த போதிலும், மனுஷ ரீதியாய், துஷ்ட மிருகத்தின் ரீதியாய், அநேக கட்டளைகள் ரீதியாய் எவைகளெல்லாம் அவனை எதிர்நோக்கி வருகிறதோ தேவன் அவனுக்கு அவன் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே கட்டளையிடுகிறார். அவன் சிங்கத்தை பார்க்கிறதுக்கு முன்பதாகவே சிங்கத்தின் வாயை கட்டி விடுகிறார். ஆமென். அவன் நினைக்கல அவனை தூக்கிட்டு போனவர்கள், பிடித்து கொண்டு போனவர்கள் தூக்கி போடப்படட்டும், தனக்கு இவ்வளவு எதிராளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் நினைக்கல. தேவன் எதிராளிகளை அவன் கண்ணுக்கு முன்பதாய் சிங்க கபில தூக்கி போடும்படியாய் சூழ்நிலை ஏற்படுத்தினார். இப்படி எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போது ஜெபிக்கிறது நிமித்தமாய் அவனுக்கு பரலோகத்திலிருந்து கட்டளை அவனுடைய ஜெபத்துக்கு முன்னடையாளமாகவே பதில் கொடுக்கப்படுகிறவைகளாய் இருக்கிறது. இதே 9ஆம் அதிகாரத்திலே அதே தான் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே மேலிருந்து கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, கட்டளை உனக்கு என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செய்யப்பட்டதா? வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பார்க்கிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்துல அவன் எருசலேமினுடைய காரியத்தை குறித்து அவன் என்ன செய்தான்? நினைத்து ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். எப்படியெல்லாம் அவன் ஜெபிக்கிறான்? இந்த அதிகாரத்துல அவனுடைய ஜெப ஸ்டைல், அவனுடைய ஜெபத்தினுடைய விதமாவது எப்படியாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் 2 காரியத்தை மாத்திரம், ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாய் இந்த நாட்களில கர்த்தர் நம்மளுக்கு விளங்க செய்வார். நாம் ஜெபிக்கிற விதங்கள் அநேக காரியங்களா இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட விதமுள்ள ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் நம்முடைய காரியங்களை என்ன செய்வார்? நிச்சயமாய் கட்டளை வெளிப்படுத்தும்படியான காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். சீக்கிரமாக பதில் நம்மளுக்கு தேடி வரக்கூடியவைகளாக இருக்கிறது. முதலாவது காரியத்தை என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், வாசிப்போம், வேத வசனத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. முதலாவது காரியம், தானியேல் இந்த இடத்துல ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். எதற்காக ஜெபிக்கிறான் என்றால், தன்னுடைய சொந்த தேசமாகிய எருசலேமுக்காய் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறார். அதுக்கு ஜெபித்த போதுதான் தேவன் அவன் என்ன செய்கிறான்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன அந்த அறிக்கை என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லின காரியங்களை என்ன செய்கிறான்? அவன் வாசித்து அதை தெரிந்ததுக்கு பிற்பாடு தன்னுடைய தேசத்துக்காக அவன் ஜெபிக்கிறான், எருசலேமுக்காய் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த விதம் எப்படிப்பட்ட விதம்? முதலாவது காரியம், தன்
பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் நம்மளுக்கு இன்று நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசியுங்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்ப அவன் முதலாவது பாவ அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுகிறான். யாருக்காக? தனக்காகவும் தன்னுடைய ஜனத்திற்காகவும் பாவங்களை என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறவனாய் காணப்படுகிறான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பாவ அறிக்கை என்பது ஜெபத்துல ரொம்ப முக்கியம். ஜெபத்துல பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் சொல்லலாம், ஆண்டவரின் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அதுல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து விடுகிறதா? அந்த ஒரு வார்த்தையில நம்மளுடைய வாழ்க்கையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு சொல்லுகிறோமா? இல்ல. இங்க தானியேல் எப்படிப்பட்ட விதமாய் பாவங்களை அறிக்கை செய்கிறான். வாசிப்போமா? 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது, நாங்கள் பாவம் செய்து, அங்க பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சித்தரிக்க, அங்க பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? டீடைலா, தெளிவா என்னென்ன விதமான பாவங்கள், அவன் ஒவ்வொரு விதமான பாவங்கள், தான் செய்த பாவங்களாயிருக்கலாம், தன்னுடைய தேசத்தின் தன்னுடைய ஜனங்கள் செய்திருக்கிற பாவங்களாயிருக்கலாம், அவைகளை அவன் ஒவ்வொன்றாய் என்ன செய்கிறான்? தெளிவாக உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கப்படுகிறான். ஆகையால் அவனுடைய ஜெபத்துக்கு பரலோகம் உடனே பதில் கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிக்கிறதல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் உணர்ந்து பாவங்களை சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, 5ஆம் வசனம், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு என்ன செய்தோம்? அகன்று போனோம். அங்க பார்க்கிறோம், அவர்கள் கலகம் பண்ணின காரியத்தை தானியேல் என்ன செய்கிறான்? எடுத்து சொல்லுகிறான். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் ஜனங்களாய் இருக்கிற நாங்கள் கலகம் பண்ணினோம், பிரச்சனைகளை ஏற்படுத்தினோம், அங்க அநேக குழப்பங்களை ஏற்படுத்தினோம் என்று சொல்லி அந்த பாவத்தை நான் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கிறான், பாவ அறிக்கை செய்கிறான். அடுத்து துன்மார்க்கமாய் நடந்த விதத்தை குறித்து அவன் என்ன செய்கிறான்? இவைகள் எல்லாம் பாவங்களாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் அவன் என்ன செய்கிறான்? உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுகிறவனாய் இருக்கிறான். துன்மார்க்கமாய் நடந்த காரியங்கள், உமக்கு பிரியமில்லாமல் நடந்த காரியங்கள் ஆண்டவரே என்று சொல்லி துன்மார்க்கமாய் வேறு வழியில ஜீவ பாதை, கேட்டின் பாதை, கேட்டின் பாதையில நடந்த துன்மார்க்கமான பாதையில நடந்த காரியங்களை ஒவ்வொன்றாய் அவன் தேவனுடைய சமூகத்துல ஜெபத்துல அவன் என்ன செய்கிறான்? அறிக்கை பண்ணுகிறான். அங்க பார்க்கிறோம். அடுத்து அக்கிரமக்காரராய் இருந்தோம், ஆண்டவரே பிடிக்காதவைகளை செய்தோம், ஆண்டவரே துன்மார்க்கமாய் செய்தோம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நியாயங்களை உம்முடைய கற்பனைகளில் சொல்லப்பட்ட வேதம் என்ன போதிக்கிறதோ அந்த போதனைகளை விட்டுவிட்டு நாங்களாய் ஒரு காரியத்தை செய்தோமே, அது தவறு, அந்த பாவத்தை மன்னிங்க, ஜனங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம் என்று சொல்லி அவன் பாவத்தை அறிக்கை செய்ததன் விளைவு தான் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்துக்கு உடனே பதிலை கொடுக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கை செய்வோம் என்றால் நம்மளுடைய ஜெபத்தை
ஸ்தோத்திரத்துக்கும் கர்த்தர் பதிலை உடனே கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தேவ தூதனை அனுப்பி விடுகிறவராய் இருக்கிறார். தேவன் தூதன் வந்து நல்ல செய்தியை கொண்டு வருவான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க நல்ல செய்தியை தேவ தூதன் கொண்டு வருவான்? ஆமென். பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது என்றால் அது நல்ல செய்தியாய் நம்மளுக்கு கடந்து வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தானியேல் பாவத்தை மாத்திரம் மன்னிங்கன்னு சொல்லல, பாவத்தை அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லல, அவன் ஒவ்வொன்னாய் உணர்ந்து சொல்லுகிறான். அக்கிரமங்களை செய்தோமே, உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதுக்கு விரோதமாய் செய்தோமே, கடகம் பண்ணினோமே, குழப்பத்தை ஏற்படுத்தினோமே, ஆண்டவரை பிரச்சனைகளை எழுப்பி விட்டோமே, நாங்கள் இப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில சுயநலத்திற்காக, எங்களுடைய ஆண்டவரின் நிலைகளுக்காக, அந்தஸ்துக்காக, எங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் செய்தோமே, அவைகள் எல்லாம் பாவங்கள். பாவத்தை மன்னிங்க, எருசலேமின் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். முதல் அவன் என்ன செய்தான்? செய்தவைகளை அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். தொடர்ந்துதா 6ஆம் வசனத்தை வாசிங்கள். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். நல்லா கவனிங்க அந்த வசனத்துல. ராஜாக்கள் பிரபுக்கள் அடுத்து பிதாக்களோடு தேசத்தினுடைய சகல ஜனங்களோடு பேசப்பட்ட தேவனுடைய மனுஷன் மூலமாய் சொல்லப்பட்ட தேவ வார்த்தை, தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாய் கடந்து வரக்கூடிய வார்த்தை மனுஷிக வார்த்தையாய் இருக்கக்கூடாது. அத மனுஷனுடைய வார்த்தையாய் எண்ணக்கூடாது. அங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் போனோமே, ஊழியக்காரருக்கு செவி கொடுக்காமல் போனோமே, அந்த பாவத்தையும் மன்னிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிற விதம், ஊழியக்காரர் சொல்லுகிறது அவர் சொந்தத்துல சொல்லுகிறாரு என்று சொல்லி நினைக்கலாம். ஆனா தேவன் நியாய தீர்ப்பு நாட்களில் நியாயம் கேட்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவைகள் தேவனுடைய வார்த்தையாகவே நம்ம பார்க்க பழகிட்டோம்னா, நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அவைகள் ஒருவேளை தேவன் ஆண்டவரே நீர் நியமித்து கொடுத்த ஊழியக்காரர் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வார்த்தையாய் நாம் எடுத்துக்கொண்டோமே என்று சொல்லி அவைகளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் எடுக்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்கள். அங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய ஊழியக்காரருக்கு செவி கொடுக்காமல் போனோமே, அந்த பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவன் நியமித்து வைத்திருக்கிறவர்கள், தேவனால் சொல்லப்பட்டவைகள், அருளப்பட்ட காரியங்களை நாங்க கேட்காம போனோமே, அதுவையும் அறிக்கைப்படுகிறேன். என்ன சொல்ல வரேன் என்றால், ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைய மனுஷனுடைய வார்த்தையாய் நினைக்க கூடாது. இங்க இதைத்தான் சொல்லப்படுகிறது. அதை நாங்க ஒரு அசால்ட்டா நினைச்சோமே, ஆனா இன்னைக்கு நாங்க சிறையிருப்புக்குள்ள போகிறோமே, எங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அறிந்து கொள்கிறார்கள். ஆமென். அடுத்ததாக முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம், பாவ அறிக்கை. இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக நான் சொல்கிறேன், பாவ அறிக்கை செய்கிற ஒரு காரியம், ஊழிய காரியங்கள். சவுல் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருந்தான், சவுல் ராஜா. ஆனா அவன் சாமுவேலுடைய வார்த்தைக்கு மிஞ்சி அதை ஒரு பொருட்படுத்தாம 2 இடத்துல அவன் நடந்ததனுடைய விளைவு, தேவன் அவனை தீர்மானம் பண்ணி அவனை மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எவர்களா இருந்தாலும் உங்களுடைய
ஊழியக்காரர்கள், உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நீங்க நிச்சயமாய் தேவனுக்கு பயந்து அவரை மதிக்கணும். அவர் சொல்லிட்டாருலாம் கிடையவே கிடையாது. தேவனை முன்ன வச்சு பார்க்கிற விதத்துல நீங்கள் நீங்கள் அவைகளுக்கு கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது கர்த்தரே நீங்கள் நடக்கிற அந்த நடக்கைக்கு தேவனே முழு ஆதாரமாய் இருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆமென். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் கேட்டு வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிறப்பான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இரக்கம் ஒரு மனுஷன் நம்ம பார்க்கும்போது, என்னால உன்னை தண்டிக்க முடியும், ஆனாலும் நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொழைச்சிப்போ அப்படின்னு விடுற மாதிரி ஒரு இரக்கம் பாராட்டி விட்டு கொடுக்கறது மாதிரி கொடுக்கிற ஒரு காரியம். தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு. பிதா நம்ம மேல நேசம் வச்சாரு. நேசம் வச்சது நிமித்தமா நம்மளை பார்த்தாரு. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்மளை அழிச்சிருக்கலாம். ஆனா நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தின் அடிப்படையில அவர் அதிகமாய் நேசித்திருந்த செல்லகுமாரனை நம்மளை மீட்கும் பொருளாய் என்ன செய்கிறார்? நம்மளை விட்டு கொடுக்கும்படியாய், அந்த பாவ உபத்திரவங்கள் உபாதியங்கள் இருந்து கர்த்தர் நம்மளை மாற்றும்படியாக தன்னுடைய செல்லகுமாரனை உலகத்தில் அனுப்பி சிலுவையில் அறையப்பட்ட அந்த இரத்தத்தினால் இன்றைக்கு மீட்படைகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஆமென். தேவ இரக்கம் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென். இரண்டாவதாய் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கங்கள் உண்டே, உங்களுடைய மன்னிப்பை எங்களுக்கு காட்டுங்க, உங்களுக்கு இரக்கத்தை தாருங்க. அதுக்கு இன்னும் அழகா அவன் அந்த அதிகாரம் ஃபுல்லா ஜெபமா செய்யறான். பாருங்கள் 18ஆம் வசனத்துல பாருங்கள், என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். பாருங்க ஆண்டவரே, செவி கொடுங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே, கண்களை திறங்க ஆண்டவரே, இப்படி எல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி, உங்களுடைய மிகுந்த இரக்கங்களையே நாங்கள் நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அப்ப ஜெபங்கள் எப்படி அங்க சொல்லுது? அவனுடைய ஜெபம் எப்படியாய் காணப்படுகிறது? ஆண்டவரே எங்களுடைய நியாயத்தை உங்ககிட்ட கொண்டு வரல. சில பேர் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் ரொம்ப கரெக்டா நடக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறதோ அப்படிலாம் காரியங்கள் இருக்கலாம். ஆனா இங்க தானியேல் நியாயத்தை நான் கொண்டு வரலன்னு சொல்லிட்டான். நான் கொண்டு வர நியாயத்தை அல்ல, உம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகுந்த இரக்கத்தை நான் நம்பி ஜெபிக்கிறேன்னு சொல்றான். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாருங்க, அதை நான் நம்பி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தானியேல் ஜெபித்த போது அங்கிருந்து ஆண்டவர் பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய ஜெபத்துல இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பதில உடனே கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அவருக்கு மிகுந்த பிரியமுள்ளவர்களாய் மாறவும் முடியும். உணர்வுள்ள பாவ அறிக்கை. இரண்டாவது, ஆண்டவர்கிட்ட ஏன் நியாயத்தை அல்ல ஆண்டவரே, நியாயத்தை அல்ல. ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்னா, உங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகுந்த இரக்கத்தை, உங்ககிட்ட இருக்குது மிகுந்த இரக்கம், அதை நான் நம்பி ஜெபிக்கிறேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டுமா? நம்முடைய ஜெபத்துல திருத்த வேண்டியது, நாம் பழகிக்கொள்ள வேண்டியது, நாம் இந்த ஜெபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உகந்த ஜெபத்தை இந்த தானியேல் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்ககிட்ட மிகுந்த இரக்கம் இருக்கு ஆண்டவரே, அதை நான் நம்பித்தான் இப்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட நிறைய இரக்கம் இருக்கு ஆண்டவரே, அந்த இரக்கத்தை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி தான் நம்பி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளோடு நாம் ஜெபிக்கும் போது பரலோகம் திறக்கப்படுகிறவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அங்க சொல்லப்படுகிற இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பதாய் செலுத்துகிறோம். ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு ஜெபம் பண்றேன் இல்ல, பாத்தீங்களா நிறைய பேர் வீட்டுல ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ண போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு வாங்க. சில பிள்ளைகள் வீட்டுல அடுத்து சொல்லுவாங்க,
என் வீட்டுக்காரன் பார்த்து சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணல, அதுதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்கிறதா இருக்கும். ஒரு கண்டிஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்களாய் சில நேரத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனா இங்க சொல்லப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக செலுத்துகிற ஒரு ஜெபமாய் காணப்பட வேண்டும். ஆமென். மனசார பாவ அறிக்கை செய்கிற காரியம், ஒன்னொன்னா சொல்லி அறிக்கை பண்ணுகிற காரியம். இரண்டாவது பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட இருக்கிறத நம்ம உணர்ந்து சொல்லணும். ஆண்டவரே, உங்ககிட்ட நிறைய இரக்கம் இருக்குப்பா, அந்த இரக்கத்தை எனக்கு என்ன செய்யுங்க, அந்த இரக்கத்தை நான் நம்பி வந்து ஜெபிக்கிறேன்ப்பா அப்படி நம்ம சொல்லி ஒரு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக 19வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே. இப்பதான் இந்த மூன்றாவது காரியம், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாம செய்யும். அப்படின்னா சீக்கிரமா செய்யும் சொல்லிட்டு தானியேல் கேட்கிறான். அவன் ஜெபத்துல அது இருக்குது. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயும் கர்த்தர் வானத்திலிருந்து பதிலை கொடுக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க ஜெபத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட உகந்த ஜெபமாய், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜெபமாய், கர்த்தர் அப்படி இரக்கத்தை காட்டி மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபமாய், வானம் திறக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் இந்த தானியேல் ஜெபத்தின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாட்களில் மூன்றாவதா இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். ஆண்டவரே, உங்க நாமம் வழங்கும்படியா, உங்க காரியம் நிமித்தமாய் ஆண்டவரே, நீங்க தான் அதை என்ன செய்ய முடியும், தாமதிக்காம செய்ய முடியும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு எதை எப்பப்ப செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டான நேரத்தில் செய்வார். தாமதிக்காம செய்யக்கூடிய ஆண்டவர் அவர் ஒருத்தர் தான். அவர் நல்லவர். அதனால அவர்கிட்ட நம்ம அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தை தானியேல் அறிந்திருந்தான். பரலோகம் திறக்கப்பட்ட உடனே பதில் கிடைக்கிறவைகளாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் வாசியங்கள் 23ஆம் வசனத்தை, 23 ஓகே, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய வைக்கப்பட்டு இருக்கிறது என்றான். 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி, கடைசி பகுதியை சொல்லுங்க. பரிசுத்த பர்வதத்தை, என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? செலுத்திக் கொண்டே இருக்கிறேன்னா அங்க ஃபுல் ஸ்டாப் இல்ல. அங்க வானம் திறக்கப்பட்டு பதில் கிடைக்கிற வரைக்கும், தூதன் வந்து இவன் கிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் இவன் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்து கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளையே, இந்த ஆகஸ்ட் மாதத்துல பதில் கிடைக்கிற வரைக்கும் செலுத்தி கொண்டே இருங்க, பரலோகம் திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள், ஜெபத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பாவ அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறக்க உங்ககிட்ட தான் நிறைய இருக்கு, ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்க, மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. மூன்றாவது, நீங்க எதையும் எங்களுக்கு தாமதம் பண்ணாதீங்க, உங்கள் நிமித்தமா எங்களுக்கு தாமதம் பண்ணாமல் எங்களுக்கு கிடைக்கட்டும், தாமதியாமல் எங்களுக்கு சீக்கிரமா செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறான். 3. நாலாவது, வானம் திறந்து தேவன் கட்டளையிட்டு வானம் திறந்து தூதனை அனுப்புற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நாட்கள்ல சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் நீங்கள் செலுத்திக்கொண்டே இருங்க. கர்த்தர் வானத்தை திறந்து பதிலை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். தானியேலை தேடி வந்தான் தேவதூதன். தானியேலை தேடி வந்து, உனக்கு நான் ஆண்டவர் சொன்னதா சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வேட்பிக்கத்தக்கதான காரியங்களை சொல்லி ஆண்டவர் பெரிய பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்துட்டு போனார். அதற்கு பிற்பாடு நிலைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. மீண்டுமாய் தரிசனத்தை காண்கிறான். தேவனிடத்திலிருந்து பதில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் ஒரு தடவை பரலோகம் திறக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நீங்களும் நானும் மாறிவிட்டோம் என்றால், ஆண்டவர் அடுத்தடுத்தான காரியங்களுக்கு பரலோகம் திறக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி இங்கேருந்து ஃபாரினுக்கு போறதுக்கு ஒரு தடவை பாஸ்போர்ட் எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபாரினுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா
2 தடவை போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு எல்லாம் அது ஒரு கேஷுவலா தெரியும். ஆனா ஒரு தடவையும் போகாதவங்க நம்மளுக்கு தான் அப்படியே கேட்கும் போது நடுங்கும், போகும்போது நடுங்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு தடவை அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணி பழகிட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி வானம் திறக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணி பழகிட்டோம்னா, அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில தானியேலுக்கு பாருங்க, 10வது அதிகாரத்துல வானம் திறக்கிறது, தேவதூதன் கடந்து வந்து காரியங்களை வெளிப்படுத்துகிறான், தரிசனம் காண்கிறான், அடுத்தடுத்து வெளிப்பாடாய் காணப்படுகிறது. நீங்களும் அப்படிப்பட்ட வெளிப்பாடுடையவர்களாய் உங்களுடைய ஜெபங்கள் பரலோகத்தை திறக்கக்கூடிய ஜெபங்களாய் காணப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க ஜெபத்தில் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யுங்கள். இந்த ஜெபம் பரலோகத்தை திறக்கும். தேவதூதனை கர்த்தர் வெறுமையாக அனுப்புகிறதல்ல, ஒரு 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 தேவையுள்ள ஒரு காரியத்தை கர்த்தர், நம்மளுக்கு வியப்பிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அந்த நேரத்தில், ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். எதிலெல்லாம் உங்களை விட்டு மீறிட்டோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எதிலெல்லாம் நம்ம மீறிட்டோம் ஆண்டவரே, துன்மார்க்கமாய் நடந்துட்டோம் ஆண்டவரே. அப்பா, நம்ம அநேக காரியத்துல துன்மார்க்கமாய் மாறிட்டோம் ஆண்டவரே. அப்பா, கலகக்காரர்களை போல ஆகிவிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா, உங்க வார்த்தை சொல்லாத காரியத்தை ஆண்டவரே, உங்க வார்த்தை சொல்லாத காரியத்தை ஆண்டவரே, நாங்கள் அவைகளை பிடித்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாய் காணப்பட்டுட்டோமே ஆண்டவரே. உங்களுடைய நியாயங்களும் உங்களுடைய கற்பனைகளும் எங்களை கிட்ட இல்லாமல் அகன்று போகிற வண்ணமாய் நடந்து கொண்டோமே. எங்களுடைய பாவங்களை மன்னிங்க. அறிக்கை பண்ணுகிறீங்களா? இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள், ஆண்டவரே, நாங்கள் செய்த காரியங்களை கர்த்தர் அறிந்து ஆண்டவரே அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தர் மன்னிங்க, இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. வானம் திறக்கப்பட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? வானம் திறக்கப்படட்டும். தேவ தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. நீர் தாமதிக்காமல் காரியத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நீர் தாமதிக்காமல் காரியத்தை நிறைவேற்றுங்க. ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க வருகிற வரைக்கும், நீங்க தருகிற வரைக்கும் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் சொல்லுவீங்க எத்தனை பேர்? அந்த ஆண்டவரே, தூபம் போல ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருப்பேன். தூபம் போல ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருப்பேன். தூபம் போல ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருப்பேன். எஸ், ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு புதிய கிரிப் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்படித்தான் என் ஜெப வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். தானியேல் ஆண்டவரே இப்படியாக ஜெபித்ததை போல என் ஜெபங்களுக்கு இந்த மாதத்துல ஜெபிக்கிற வேளையில, என் முழங்காலை முடக்கிற வேளையில பரலோகம் திறக்குமே. உணர்வுள்ள ஜெபம். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நம்மளுக்கு நேராக இந்த மாதத்துல, நீ வேண்டி கொள்ள தொடங்கின போது அந்த வானத்துல தேவன் தம்முடைய தேவதூதனுக்கு கட்டளையிட்டு எல்லா வெளிப்பாடு காரியங்கள் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். எஸ், எவ்வளவு பெரிய வாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். பரலோகத்துல கர்த்தர் உங்களை நினைக்கிறாருங்க. யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க, ஜெபங்கள் செய்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறாரு. அப்படியே ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறத நீங்க அப்படியே ஜெப சிந்தையோட கேளுங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். யாரோட தெரியுமா? துன்மார்க்கரோடு போராடுகிறார்கள். இன்னொரு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 9வது வசனம், வேத பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வெறும் ஜெபம் மாத்திரம் இல்லைங்க. தானியேல் வேதாமத்தையும் வாசிக்கிறவனாய் இருக்கிறான். வேதத்தை வாசிக்கிறவனாய் இருக்கிறான். தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல சொல்லப்பட்டவைகளை வாசிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் தீர்க்கதரிசிகளை மதிக்கிறவனாகவும் இருக்கிறான். இந்த நாட்களில் வேத வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி. இந்த வசனத்தை கட்டாயம் எல்லாருடைய பைபிளில் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க, இதை படிச்சு கொள்ளுங்க. அப்புறமேட்டுக்கு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்படின்னா பைபிள் படிக்காம நீ ஜெபம் பண்ணினா உன் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. சில பேர் வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஜெபம் ஈஸி, நாலு புலம்பி தள்ளிட்டு போயிடுறது. ஆண்டவரே, கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா,
ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போறது இல்ல. வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துல போய் முட்டுங்க. வேதத்தை படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும்னா அந்த ஜெபம் பரலோகத்தை போய் முட்டும், வாசல் கதவை தட்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபமே பண்ணாம இருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இந்த ஒரு வார்த்தையை படிங்க. படிச்சு உங்களுடைய இருதயத்தை மாற்றிக் கொள்ளுங்க. உங்க ஜெபம் வேஸ்டா கீழே மண்ணுல விழுகணும்னா பைபிளே படிக்காதீங்க. ஆனா உங்க ஜெபம் வானத்துல போய் முட்டணும்னா வேதத்தை படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் தம்முடைய தேவ தூதனுக்கு கட்டளையிட்டு அனுப்புவா. கரங்களை உயர்த்தி வேதத்தை படிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே என் ஜெபம் கீழே விழக்கூடாதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. என் ஜெபம் கீழே விழக்கூடாது, என் ஜெபம் வானத்தை போய் முட்ட வேண்டும் சொல்லுங்க. அப்படின்னா பைபிளை படிக்கணும், பைபிளை ஏற்றி கொண்டு ஜெபிக்கணும். ஓ பைபிளை திறந்து ஆண்டவருக்கு நேராக படிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் தான் பரலோகத்தை போய் முட்டும். ஓ ஆண்டவர் அந்த பரலோகத்தை திறக்கக்கூடிய செயலை உண்டு பண்ணும். தானியேல் அதை செய்தார். ஆண்டவரே நாங்கள் அப்படி செய்வோம் என்று எத்தனை பேர் வாக்கு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பதாக அதை செய்வீங்க? கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல பரலோகத்தை திறக்கக்கூடியவரா இருக்கிறார். தூபம் போட ஜெபங்கள் ஆவியானவரே, தூபங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை மணி போல் மாலை மணி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. மாலை மணி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், நிறைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், நிறைவாய் உதவி செய்யும். என் ஜெபங்கள் அப்படி அந்த தண்ணீர் எடுத்துக் கொள்வீங்களா? ஆமென். குடும்பத்துல ஜெபிக்கிறவங்க கரங்களை எல்லாருமே கரங்களை நீட்டுங்க. எஸ், அந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குதுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஜெபத்துக்கு எடுத்துக்கிற தண்ணீரை கரங்களை நீட்டுங்க. எல்லாருமாங்க எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. ஜெபங்கள் சத்தமா நீங்க மட்டும் பாடுங்க. உங்க வீட்டுல அந்த சத்தம் கேட்கட்டும். உம்மை நோக்கி யாரு கண்ணை திறக்காம எஸ், இது தேவனுடைய பிரசனத்துக்கு விட்டு கொடுக்கிறீங்கன்னா கண்ணை மூடிக்கொண்டு அப்பாவுடைய பிரசனம் இந்த நாட்களில் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினவர் இந்த தண்ணீர் விடுதலுடைய ரத்தமாய் மாறட்டுமே. அப்படி கரங்க நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தண்ணீரை பரிசுத்தமுள்ள தண்ணீராய் ஆண்டவரை மாற்றுவீராக. சொல்லுங்க, குடும்பமாய் சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள
தண்ணீராய் பரிசுத்தமுள்ள தண்ணீராய் மாறுவதாக. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தண்ணீராய் மாறுவதாக. அடுத்ததாய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தண்ணீர் முழுவதும் தேவ பிரசன்னம் உள்ள தண்ணீராய் ஆண்டவரே மாறுவதாக. சொல்லுங்க, தேவ பிரசன்னம் உள்ள தண்ணீராய் மாறுவதாக. அப்படியே கரங்கள் நீட்டிக்கொள்ளுங்க. நான் ஜெபிக்கிறேன். இது அப்படியே ஜெபித்ததுக்கு பிற்பாடு உங்களுடைய வீடுகள்ல தண்ணீர் எடுத்து தெளிங்க. இந்த நாட்களில சபைக்கு ரொம்ப நாளா வராம இருந்து ஜெப எண்ணெயை நீங்க வாங்கியிருக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு குறிப்பிட்டு எனக்கு என்னுடைய வீட்டுல ஒரு ஜெபம் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி தனிமையை உணர்ந்திருக்கலாம். ஆனா நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் இப்பொழுது தட்டி எழுப்பும்படியான காரியத்தை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்கள் நீட்டிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, குடும்பமே, தேவனுடைய அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்களா? கண்ணை மூடி கையை நீட்டி கொள்ளுங்க. ஜெபிக்கிறீங்க. அன்புள்ள ஆண்டவரே, நீங்க எப்படி ஆண்டவரே வெறும் ஆண்டவரே தண்ணீரை ரத்தமாய் மாற்றினீங்களோ, ஆண்டவரே வெறும் பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினீங்களோ, குறைவை கர்த்தர் ஆண்டவரை நிறைவாய் மாற்றும்படியா உம்முடைய ரத்தம் எப்படி கிரியை செய்ததோ, ஆண்டவரே சிக்கிக் கொண்ட ஆண்டவரே சிறைப்பட்டுக் கொண்டிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியா கர்த்தர் ஆற்றின் தண்ணீரை கர்த்தர் தண்ணீராய் மாற்றினீங்களே, அதே போல இந்த தண்ணீரை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாறும்படியாக, ஒவ்வொரு ஆண்டவரை குடும்பத்துக்குள்ள இருக்கிற குறைவுகள் ஆண்டவரை மாறும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த உள்ள இரத்தம் இப்பொழுது தண்ணீரோடு கலக்கப்படட்டும். அந்த இரத்தத்தின் சுவாபங்கள், அந்த இரத்தத்தின் வல்லமைகள், அந்த இரத்தத்தின் தெய்வீக தன்மைகள் ஆண்டவரே பிள்ளைகள் கரங்களை நீட்டி ஆண்டவரே வைத்து ஜெபிக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய பயபக்தியின் பிரசன்னம் ஆண்டவரே அந்த இடத்துல சூழ்ந்து கொண்டவனாக, எலியாவின் தேவனே, அக்னியின் தேவனே, அக்னி மயமான தேவனே, அபிஷேக நாதரே, இந்த நாட்களில் இந்த தண்ணீர் சாதாரணங்களா இல்லாதபடி கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமைகளால் நிரப்பப்பட்ட தண்ணீராய் இந்த தண்ணீர் மாற்றிக் கொள்ளப்படுவதாக. இந்த தண்ணீர் ஆண்டவரே உம் இரத்தத்தின் வல்லமைகளை வெளிப்படுத்தட்டும். ஆண்டவரே மூளை முடுக்குகளை தெளிக்கப்படும் போது அங்க இருக்கிற தரித்திரங்கள், அங்க இருக்கிற சாபங்கள், அங்க இருக்கிற வியாதிகள், சத்துருவின் போராட்டங்கள், ஆண்டவரே எல்லா புத்தி மாறாட்டங்கள் எல்லாம் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. வானம் என சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த நாட்கள் நம்முடைய பாத பட்டையில் நின்று பயபக்தியோடு ஒவ்வொரு குடும்பங்களும் செபித்துக் கொண்டிருக்கிறது, ஒரே நேரத்தில் செபித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் அப்பாவா இருக்கிற நீ ஆண்டவரே, நீங்கள் ஒருமனப்படுத்தி எந்த காரியங்களை செய்கிறீர்களோ அவைகளை நான் இருப்பேன் என்று சொன்னவன் இந்த காரியத்தில் நீர் இருக்கிறபடியான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது தெளிக்கப்படுகிற வீடுகள் ஆண்டவரே சத்ரு ஆண்டவரே உட்பிரவேசியாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துங்க. ஆண்டவரே கர்த்தர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எந்த காய்ச்சலோ பய உணர்வுகளோ ஆவியில போராட்டங்களோ ஆண்டவரே உண்டாகாதபடி சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் தெளிவுள்ளவர்களாய், வேத வசனத்தின் அடிப்படையில தேவ வழி நடத்துதல தெளிவுள்ளவர்களாய், விசுவாசத்தோடு பயபக்தியோடு நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுகமும் ஆரோக்கியமும் ஜீவனும் தங்கியிருக்கட்டும். கடன் பிரச்சனைகளை நினைக்கிற பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தாவே இவங்க வீட்டுல உழைக்க, இந்த வீட்டுல இருந்து கடந்து சென்று உழைத்து ஆண்டவரே திரளாய் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடன்களை அடைத்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வேத வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் சாட்சி வழங்கட்டும். அதிசயங்கள், வலி, வேதனைகள் நீங்கட்டும். காய்ச்சல்கள் ஆண்டவரே, உடல் அழுப்புகள், அசதிகள் மாறட்டும். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஆண்டவரே நல்ல அப்பா தேவன் எகிப்தியர்கள் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது இவங்க என்னதான் ஒடுக்குனாலும் இவங்க சுறுசுறுப்பா
இவங்க கொஞ்சம் கூட மெலிந்து போகாம இவங்க புஷ்டி உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதை போல நாங்களும் இருக்கும்படியாய் விசுவாசத்தோடு உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் எங்க வீட்டுல நாங்கள் தெளிக்கிறோம். நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் என்றென்றைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செயல்களிலும் எல்லா விதமான காரியத்திலும் தேவ பிள்ளைகளோடு நிறைந்து இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. தண்ணீரை உங்க வீட்டுல எல்லாரும் தெளிக்காதீங்க, விளையாட்டுத்தனமாவும் செய்யாதீங்க. இவ்வளவு நேரம் ஜெபித்து இருக்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னம் அதில் இருக்கிறது. ஆகையால் நாட்களில் உங்க வீட்டுல கணவனோ மனைவியோ குடும்ப தலைவரோ நல்ல ஜெபிக்கிறவர்களோ உங்க குடும்பத்துல யார் ஜெபத்துல வழி நடத்துகிறார்களோ அவர்கள் இதை எடுத்து வீடுகள் முழுவதுமாய் தெளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. உங்களுடைய சாட்சிகள் இருக்கும் என்றால் நம்மளுடைய குரூப்ல நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.